மாண்புமிகு அம்மாவின் 69வது பிறந்தநாளை ஒட்டி தமிழகம் முழுவதும் 69 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தையும், வர்தா புயல் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பசுமையாக்கும் திட்டத்தையும் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் வனம் மற்றும் மரங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து தமிழகத்தின் பசுமை போர்வையை மேம்படுத்தும் உன்னத நோக்கத்தில் வனப்பகுதி மட்டுமின்றி வனத்திற்கு வெளியே இருக்கும் காலி இடங்களிலும் அதிக எண்ணிக்கையில் மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கும் மாபெரும் மரம் நடும் திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. மாண்புமிகு அம்மாவின் பிறந்த நாளை ஒட்டி தமிழகம் முழுவதும் கடந்த 2012ஆம் ஆண்டு 64 லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டன. அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அம்மாவின் பிறந்த நாளை ஒட்டி மரக்கன்றுகள் நடும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அம்மாவின் 69வது பிறந்த நாளை ஒட்டி இந்த ஆண்டு 65 கோடியே 85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தமிழகம் முழுவதும் 69 லட்சம் மரக்கன்றுகள் நட திட்டமிடப்பட்டுள்ளது. மரங்கள் நடுவது மற்றும் பசுமை பரப்பை அதிகரிப்பது போன்றவை மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் உள்ளம் கவர்ந்த பணி என்பதால் அவரது பிறந்த நாளான இன்று இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை வளாகத்தில் மகிழம்பூ மரக்கன்றினை நட்டு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி திட்டத்தினை தொடங்கி வைத்தார். வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பசுமையாக்குதல் திட்டத்தையும் தொடங்கி வைப்பதன் அடையாளமாக முதலமைச்சர் இந்த மரக்கன்றை நட்டார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர்.